பிரிட்டிஷ்காரன் காலத்துல ஜாதிக்கு ஒரு பள்ளிக்கூடம் கொடுத்தான் அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே கல்லர் பள்ளின்னு சொல்லி கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் தான். வேற எந்த சமூகத்திற்கும் சாதி ரீதியான பள்ளிக்கூடத்தை கொடுக்கல. 1920 ரேகை சட்டம். நாங்கெல்லாம் யாருன்னா ஒரு கல்லர் குடிகள், பிரமிலை கல்லர்கள், கொண்டையங்கோட்டை மறவர்கள், ஆப்பநாட்டு மறவர்கள், இவங்களெல்லாம் ஒரு குற்ற பழங்குடி. அதுல 63 ஜாதிய டிரைப்ஸ்னு கொண்டு வந்தான். குற்ற பழங்குடிகள், இரவில் நடமாடக்கூடிய சமுதாயம். இவங்கெல்லாம் இரவிலே நடமாடுவாங்க, திருடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட எல்லா 63 ஜாதி, எங்களோடு அடங்கிய 63 ஜாதிகளுக்கும் ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம் குற்றப்பாளிகள். இந்தியா முழுவதும் கொண்டு வந்தான். 1911 கொண்டு வந்தான். 1918 11 கீழக்குடியில் கொண்டு வந்தான். கீழக்குடின்னு சொல்லி மதுரை மாவட்டத்தில் இந்த பகுதியில் கொண்டு வந்தான். அப்போ எங்களை ஓவரா சித்திரவதை பண்ணான். ஆனால் 1920 ரேகை வைக்க சொன்னாங்க. எங்களை ரேகை வைங்க, நீங்களாம் குற்றவாளிகள்னு சொன்னா. அந்த ரேகை எதிர்த்து சண்டை போட்டான். அது போர். சிந்துவெட்டி காவல் நிலையத்திலையும் 2 காவல் நிலையங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து போலீஸ்களை மக்களை பூரா அந்த ஊரை விட்டு வெளியேற்றி பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற்றிட்டு சண்டைக்கு வரான்னு கூப்பிடுச்சு பிரிட்டிஷ் போலீஸ். அன்னைக்கு இந்த துப்பாக்கி சுடும்னு அவனுக்கு தெரியும், வீரங்கி வெடிக்கும்னு தெரியும். ஆனா 75 சிப்பாய்கள் அன்னைக்கு போயிருந்தான். 75 சிப்பாய்கள் 60 தடவை ரோல் பண்ணியிருக்கான். ஆனா இவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்க, 16 பேர் தான் செத்து போயிட்டாங்க, தண்ணி கொடுக்க போன ஒரு மாயக்கான ஒரு லேடி செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் கணக்கு ஆவணத்தில் இருக்கு. ஆனா ஏகப்பட்ட பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் அந்த குற்றப்பழங்குடி சட்டம் என்ன, நீங்க எல்லாம் இளம்பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது. எங்களுடைய சமூகம் இரவில் யாரும் கருத்தரிச்சதே கிடையாது. எங்களுடைய ஜாதி வழக்கம் என்னன்னா, கல்யாணம் ராத்திரில நடக்கும். ராத்திரில கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு அம்மா 16 வயசு ஆனா பையன் காவல் நிலையத்தில் போய் இப்படி குத்த வச்சு உட்காரணும். சமணம் போட்டு உட்கார முடியாது. இப்படி குத்த வச்சு ரீடிங் சைட போட்டு கட்டி வச்சிருவான். நாங்க இப்படியே உட்காந்துருக்கணும். எங்களுடைய முன்னோர்கள் கோயில் பூசாரி ஒரே காலில் விழுவான். அந்த பூசாரியை நெஞ்சில எத்துவான் சிப்பாய். அதெல்லாம் அந்த கொடுமையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சவங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய சமூகமே இரவில் கருத்தரிச்சது கிடையாது. பகல்ல கூடி கருத்தரிச்ச கூட்டம் தான் நாங்க. அப்படி இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, இது என்ன ஏரியாது, வேளச்சேரியில இருந்து வடபழனி போகணும்னா நீங்க என்ன செய்வீங்க, ஆட்டோ பிடிச்சு போயிருவீங்க. ஆனா எங்க சமூகம் மட்டும் என்ன செய்யணும்னா, ராதாரி சீட்டு, பாஸ்போர்ட் இருக்கணும். வேளச்சேரியில இருந்து நான் வடபழனிக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் இருந்தா தான் என்னால போக முடியும். சொந்த நாட்டுக்குள்ளேயே பாஸ்போர்ட். உசிலம்பட்டியில இருந்து மதுரைக்கு வரணும், மேலமாத்தூர், கங்கை, இந்த ஊர்ல இருந்து காலவாசல் வர்றதுக்கு என்ன வேணும், ராதாரி சீட்டுன்ற பாஸ்போர்ட் வேணும். இவ்வளவு கொடுமைகளை நாங்க அழைச்சிடோம். அங்கனுக்குள்ள மலைஞ்செல்லாம் வந்தா அங்கனுக்குள்ளேயே குழியை தோண்டி அங்கேக்குள்ளேயே போயிட்டு அதுல மூடி வச்சுட்டு அதுல தான் உட்காந்துருக்கோம். காலையில நைட்டு 6 மணிக்கு போய் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு குத்த வச்சு உட்காரணும். காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு தான் திறந்து விடுவான். அது வரைக்கும் வகுத்து பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் பாதி சந்ததிகள் சாப்பிடாமே செத்துருக்கான். மோசன் போகணும், சாப்பிடணும், நீர் குடிக்கணும். அப்போல கஷ்டப்பட்டதை இந்த கஷ்டத்துல இருந்து இவங்களை முன்னேற்றி கொண்ட கல்லர் சீரமைப்பு துறையை உருவாக்கி இவங்களை பூரா முன்னேற்றணும் சொல்லி பிரிட்டிஷ்காரன் எங்களுக்கு கொடுத்த உதவி இந்த கல்லர் பள்ளின்றது. பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான். அப்ப அனுமதி மட்டும் தான் பிரிட்டிஷ் கொடுக்குது. எங்க சமுதாய பெரியவர்களாம் காலனா அரையனா முக்காலனான்னு போட்டு கல்லர் காமன் ஃபண்ட் உருவாக்கி எங்க சொந்த இடங்களை பள்ளிக்கூடம் உருவாக்கி நாங்களே டீச்சர் போட்டு அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் சம்பளம் போட்டு சொசைட்டி வச்சிருந்தோம். நாங்க பல்வேறு இதை நாங்களா உருவாக்கணும் எங்க சமுதாயம் முன்னேறணுன்றக்காண்டி. ஆனா திண்டுக்கல்ல பிரிட்டிஷ்காரன் காலத்திலே இவன் இந்த சமுதாயம் உருவாகிறது முன்னேறுதுன்னு சொல்லி ஃபண்டு கலவரம் ஒரு கலவரம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்துச்சு. திண்டுக்கல்ல நடந்துச்சு ஃபண்டு கலவரம். அந்த கலவரத்துல ஏகப்பட்ட பேர் எங்க ஆளுகளை வெட்டி கொண்டாங்க. மேலமாத்தூர்ல அந்த கணவாயில பாதி பேரை வெட்டி கொண்டாங்க வையாத்து தரையில. இப்படி அந்த ஃபண்டு கலவரம்னே ஒரு கலவரம் இருக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்துல. அப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டதை உணர்ந்துதான் இவங்க முன்னேறணுன்றதுக்காண்டி தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கல்லர் பள்ளிகளை இவங்க வச்சு நடத்திக்கலாம், சொசைட்டி வச்சுக்கலாம். இவங்களை வாழ்வாதாரத்துக்கு பண்ணா அவங்கள அந்த காலத்துல நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்களுடைய சொத்து எங்ககிட்ட இல்ல, அரசு ஆக்கிருச்சு, அரசு கையில் எடுத்து வச்சுக்கிருச்சு. எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் நாங்களா உருவாக்குனது எங்க சொத்தை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கல்லர் பள்ளி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு, பழமையை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்க அரசாங்கம் பாதுகாக்கணுமா அழிக்கணுமா?